இன்றைய முக்கிய செய்திகள். எரிசக்தி ஏற்றுமதி குறித்து இந்தியாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. அணுசக்தி தொழில்நுட்பங்களை பகிர்வது குறித்தும் முக்கிய ஆலோசனை. திட்டங்களுக்கு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்த மத்திய அரசு. பாஜகவுடன் இருக்கும் அனைவருமே ஊழல்வாதிகள் என ஸ்டாலின் விமர்சனம். தேசியவாத காங்கிரஸ் பிரிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி இணையுமா? அஜித் பவார் மனைவிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க கோரிக்கை. போர் கப்பல்களுடன் அணு ஆயுதத்தை கண்டறியும் விமானத்தை அனுப்பியது அமெரிக்கா. ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த ட்ரம்ப் நடவடிக்கையால் அதிகரிக்கும் போர் பதற்றம். வணக்கம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ள நிலையில் எல்பிஜி உள்ளிட்ட எரிசக்தி ஏற்றுமதி குறித்து இந்திய எண்ணெய் நிறுவனங்களுடன் அமெரிக்க குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. அமெரிக்க அதிபராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற ட்ரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் இந்தியா மீது 25% வரி விதித்தார். மேலும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக அபராத வரி என்ற பெயரில் கூடுதலாக 25% வரியை அறிவித்தார். இதையடுத்து அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனிடையே இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே கடந்த 27ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தகம் செய்ய முடியும். இதனால் மற்ற நாடுகளை மிரட்ட வர்த்தகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வரும் அமெரிக்கா அதிர்ச்சியடைந்தது. ஐரோப்பிய யூனியனின் இந்த நடவடிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை முடிந்து எந்த நேரமும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதை உறுதிப்படுத்தும் விதமாக டெல்லியில் உள்ள இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து பின்னர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், அமெரிக்க தூதருடனான சந்திப்பின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, அரிய வகை கனிமம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பகிரப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை செர்ஜியோ கோர் மேலும் வலுப்படுத்துவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவுடன் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு எல்பிஜியுடன் எரிசக்தி ஏற்றுமதி குறித்து அமெரிக்க தூதரக உயர் அதிகாரி மைக்கேல் ட்ரூடர் தலைமையில் அமெரிக்க குழுவினர் இந்திய எண்ணெய் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில், எரிசக்தி வர்த்தகத்தில் வெளிப்படையான சந்தை வளர்ச்சிக்கேற்ற அம்சங்களை கொண்ட ஏற்கத்தக்க விலையுடன் கூடிய எரிசக்தி ஏற்றுமதியை மேற்கொள்வது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்க இந்தியா முடிவு செய்திருப்பதால் அமெரிக்காவில் இருந்து ஹைட்ரோ கார்பன் மற்றும் அணுசக்தி துறைக்கான தொழில்நுட்பங்களை பகிர்வது தொடர்பாக இந்திய தொழில்துறை நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் இருப்பவர்கள் எல்லோருமே ஊழல்வாதிகள் தான் என அதிமுகவை கடுமையாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், இப்போது உங்கள் சலவை எந்திரத்தில் அவர்களை வெளுத்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றியவர், இந்திய அரசியலில் தனித்துவமான மாடல் திராவிட மாடல் என்றார். தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்திருப்பீர்கள் என்ற திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள் கூட வளர்ந்திருப்பதாகவும், திறமையாக ஆட்சி நடத்துவதால் தான் எந்த மாநிலமும் அடைய முடியாத 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளதாகவும் கூறினார். ஒரு பக்கம் மத்திய பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையுடன் எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தவர், இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்றார். அதேபோல் வளர்ச்சியும் தெற்கில் தமிழ்நாட்டில் தொடங்கித்தான் எழுதப்பட வேண்டும் என்ற வரலாற்றை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய்களை பரப்பிக் கொண்டிருப்பதாக திரு ஸ்டாலின் சாடினார். நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்கள் கூட்டணியில் இல்லாத சமயத்தில் அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்கள் வாஷிங் மிஷினில் அவங்களெல்லாம் வெளுத்துட்டீங்களா? பாஜகவின் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் திராவிட மாடல் அரசு ஆதாரத்துடன் மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறிய முதலமைச்சர், ஹிந்தி திணிப்பை ஏற்காததால் கொடுக்காமல் இருக்கும் கல்வி நிதி எப்போது வரும், இயற்கை பேரிடர் நிதி எப்போது வரும், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது அனுமதி வரும், கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இப்படி ஏராளமான கேள்விகள் இருந்தாலும் அதில் எதற்குமே அவர்களிடமிருந்து பதில் வராது என்ற திரு ஸ்டாலின், ஏனென்றால் இவை எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களின் பட்டியல் என்று சாடினார். மகாராஷ்டிராவில் பிளவுபட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் வரும் 8ஆம் தேதி மீண்டும் இணைய இருப்பது அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அந்த மாநில அரசியலில் பெரும் செல்வாக்கு படைத்த திரு சரத்பவார் காங்கிரசிலிருந்து விலகி 1999ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். கரும்பு விவசாயத்தை பிரதானமாக கொண்ட புனே மற்றும் பிம்பரி சிஞ்ச்வாட் பகுதிகளில் செல்வாக்குடன் விளங்கிய அந்த கட்சி 2023இல் இரண்டாக உடைந்தது. கட்சியை உடைத்த அவரது சகோதரர் மகன் அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவியை பாஜக வழங்கியது. இதனால் கட்சி எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் அஜித் பவார் பக்கம் சென்றனர். கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் அஜித் பவார் அணிக்கு சென்றுவிட்ட நிலையில் கட்சியில் ஏற்பட்ட பிளவு பவார் குடும்பத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அஜித் பவார் மற்றும் திரு சரத்பவார் குடும்பங்கள் பேசிக் கொள்ளாமல் இருந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் இரு கட்சிகளும் கைகோர்த்தன. இதையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாநில அரசியலை அஜித் பவாரும் திரு சரத்பவாரின் மகள் திருமதி சுப்ரியா சுலே தேசிய அரசியலையும் கவனித்துக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. கட்சியின் இரு பிரிவுகளும் வரும் 8ஆம் தேதி இணைப்பு அறிவிப்பை வெளியிட இருந்தன. இருதரப்பு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி இணைப்பை உறுதி செய்த நிலையில் அஜித் பவாரின் அகால மரணம் பின்னடைவாக இருந்தாலும் இரு அணிகளும் இணைவது உறுதி என்று கூறப்படுகிறது. அஜித் பவாரின் மனைவி திருமதி சுனேத்ரா கட்சித் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்றும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒரு தரப்பினர் வலியுறுத்தி வருவதால் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு கூடியுள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு குறித்த பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபுறம் படைகளை குவித்து வருவதால் போர் பதற்றம் நீடிக்கிறது. ஈரானில் பொருளாதார வீழ்ச்சியை கண்டித்து அரசுக்கு எதிராக ஒரு மாதமாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. போராட்டக்காரர்கள், அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் உட்பட 6000க்கும் மேற்பட்டோர் இதில் கொல்லப்பட்டனர். கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கைதான 42,500 பேரை தூக்கிலிட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ட்ரம்ப் கிளர்ச்சியாளர்களை தூக்கிலிட்டால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று எச்சரித்தார். தூக்கிலிடும் முடிவை கைவிட்டதாக ஈரான் அறிவித்த போதிலும் அமெரிக்க கப்பல் படை அணிகளை ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்தது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் அணு ஆயுதத்தை கைவிடுவது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஈரானுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். பேச்சுவார்த்தைக்கான காலக்கெடு முடிவடைய உள்ளதால் எந்த நேரத்திலும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் மீண்டும் எச்சரித்தார். இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போர்க்கப்பல்களை பயன்படுத்தும் நிலை வராமல் இருந்தால் நல்லது என்றார். பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி துருக்கி விரைந்துள்ளார். அங்கு அந்நாட்டு அதிபர் மசூத் பெகஸ்கியான், வெளியுறவு அமைச்சர் ஹாகன் ஃபிடன் ஆகியோரை சந்தித்து போரை தவிர்ப்பது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்துகிறார். இந்நிலையில் அமெரிக்காவின் ஏவுகணை அழிப்பு கப்பல் இஸ்ரேலின் செங்கடல் பகுதியில் உள்ள எய்லாட் துறைமுகத்தில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவலை கண்டறியும் தனித்துவம் வாய்ந்த WC-135R விமானத்தை பிரிட்டனில் அமெரிக்கா தரையிறக்கியுள்ளது. இதனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் 1000 ட்ரோன்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக ஈரான் ராணுவத்தின் செய்தி நிறுவனமான டஸ்னிம் தெரிவித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் பதற்றம் நிலவுகிறது. தங்கள் உரிமைகளுக்காகவும் சமூக மேம்பாட்டிற்காகவும் அக்கறையோடு செயல்படும் திராவிட மாடல் 2.0 அரசை அமைக்க பெண்கள் முடிவு செய்துவிட்டதாக அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு 45% மக்கள் ஆதரவும், என்டிஏ கூட்டணிக்கு 33% ஆதரவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கு 22% ஆதரவு உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் 45% என்பது கூட குறைவான கணக்குதான் என்பதை சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெறப்போகும் வரலாற்று வெற்றி நிரூபிக்கும் என்று திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான திரு KN நேரு தெரிவித்துள்ளார். பெண்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் சமூக மேம்பாட்டிற்காகவும் அக்கறையோடு திட்டங்களை தீட்டி செயல்பட்டு வரும் திராவிட மாடல் 2.0 அரசை அமைக்க பெண்கள் முடிவு செய்துவிட்டதாக கூறியுள்ளவர், சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெறும் மகத்தான வெற்றியில் அவர்கள் பங்களிப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே 12 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் என்பது 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியை வழங்கும் என்று கூறும் அரசியல் ஆய்வாளர்கள் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் அடக்குமுறை அரசியலையும் மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்பதன் வெளிப்பாடே இந்த முடிவுக்கு காரணம் என்கிறார்கள். எல்லாம் டெல்லியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஹிந்தியை திணிக்கிறாங்க, நீட்டை கொண்டு வராங்க. அவங்க சொல்கிறது தான் இங்கே எடுபாடுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ரைட்ஸை நசுக்க பார்க்குறாங்க. பணம் கொடுக்கறது இல்லை, நியாயமான என்டைட்டில்மெண்ட் இருந்தால் கூட கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? இந்த அரசியலை வெறுக்கிறாங்க. இந்த அரசியலை எதிர்க்கட்சிகள் மற்றும் மாற்று அரசியலை முன்வைக்கும் கட்சிகளின் தலைமை தங்கள் தொண்டர்களை வழிநடத்தும் விதம், அவர்களின் கட்டுக்கோப்பான நடவடிக்கை ஆகியவையும் தமிழக வாக்காளர்களால் கவனிக்கப்படும் என்று கூறும் அரசியல் பார்வையாளர்கள் தமிழ்நாட்டுக்கான மொழி மற்றும் இனம் சார்ந்த கொள்கைகளை எந்த அரசியல் கட்சி உறுதியாக நடைமுறைப்படுத்துகிறது என்பதும் தேர்தல் வெற்றிக்கான முக்கிய காரணியாக திகழும் என்று கூறுகின்றனர். தமிழக அரசியலை பொறுத்தவரை நமக்கு வரலாற்று ரீதியான மொழிக் கொள்கை இருக்கின்றது. அதோடு நமக்கான மாநில உரிமைகள், மத்திய மாநில உரிமைகள்
இவற்றையெல்லாம் எடுத்து கையாளக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு அரசைத்தான் மக்கள் என்றைக்குமே தமிழகத்தில் ஒரு நம்பிக்கையோடு வாக்களிப்பார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் ஒரு திமுக ஒரு கட்சியாகவும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாகவும் அதற்கு வழிநடத்துகின்ற ஒரு தலைமை, ஒரு சரியான தலைமை என்று அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றபடியால் அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகம் என்று தான் என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் ஆளுநர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை அரசு எதிர்கொள்ளும் விதம், மாநில அரசியல் சார்ந்த கொள்கைகளில் திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு காட்டும் உறுதிப்பாடு, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவது ஆகியவையும் திமுகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு மோடி மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் தலைமைச் செயலகத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழுப்பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். முதலமைச்சர் விடுத்துள்ள வலைதள பதிவில் மதவெறியை மாய்ப்போம், மகாத்மாவை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். அமைதி வழியின் வலிமையை உலகுக்கு காட்டி ஒற்றுமை உணர்வு தழைக்க பாடுபட்டதால் கோட்சேவின் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் நிலைத்து வாழ்வார் என்றும், கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டி காந்தி பிறந்த மண்ணை காத்திடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் துணை நீதிமன்ற நீதிபதிகளில் 14% தலித்கள் என தெரிய வந்துள்ளது. மலைவாழ் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் 5% என்றும், சுமார் 27% இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. மாவட்ட நீதிபதி பதவிகளில் SC, ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் அதிகம் இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. மொத்தமுள்ள 1234 பணியிடங்களில் 1205 பேர் இப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். சுமார் 89% கர்நாடகா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. சபரிமலை கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த வழக்கில் கைதாகியுள்ள உன்னிகிருஷ்ணன் போத்தி சென்னையில் உள்ள ஜெயராம் வீட்டுக்கு தங்க தகடுடன் சென்று பூஜை செய்ததை அடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதாக தெரிவித்த புலனாய்வு அதிகாரிகள் வழக்கில் நடிகர் ஜெயராம் ஒரு சாட்சியாக சேர்க்கப்படுவார் என்றும் கூறினர். அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற தமது கோரிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி நிராகரித்தது பழைய செய்தி என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்க நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். பழைய செய்திங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அரங்கேற்றும் நாடகங்களை பார்த்து மக்கள் சலித்து போய்விட்டதாக முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறையிலிருந்து தாவேக தலைவர் திரு விஜய் அரசியல் செய்வதாகவும் சாடினார். விஜய் நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவர் போனாரா? அவர் போறாரா? மகாத்மா காந்தியின் கனவுகளை மத்திய அரசு சிதைப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காந்தியின் பெயரிலான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு நீர்த்து போக செய்துள்ளதாக கூறினார். முதல் சூழல் அறிஞரும் மகாத்மா காந்தி தான். எனவே அவரை இன்றைக்கு ஒன்றிய அரசு மறைக்க பார்க்கிறது, அவரது கொள்கைகளை சிதைக்கிறது. எனவே காந்தியின் கொள்கைகளை மீட்டெடுக்க வேண்டிய கால சூழல் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் இன்று 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு வழங்கும் மடிக்கணினியை பெற்றது எட்டாக்கணி கிடைத்தது போல மகிழ்ச்சி தருவதாக மலைக்கிராம மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
முதலமைச்சர் அவர்கள் வந்து மாணவர்கள் யோசிக்க முடியாம இருந்ததை கூட எங்க கையில இலவசமா கொடுத்துருக்காரு. அதுக்காக நாங்க எங்களுடைய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து எளிமையான கல்வியை கற்றுட்டு இருந்த நாங்க வந்து டிஜிட்டலைஸ்டா வந்து எங்களுடைய கல்வியை வந்து கற்கிறதுக்கு இது எளிமையா இருக்கும். சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை விழுந்து ஒரு பெண் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் நகரில் திரு பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற உள்ளது. அதிக வரத்து காரணமாக தமிழ்நாட்டில் தக்காளி விலை கணிசமாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் வரை சந்தையில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் கிலோ 40 ரூபாய் வரை விற்கப்பட்ட தக்காளி விலை இன்று 15 ரூபாயாக குறைந்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை 3 மாதங்களுக்கு பிறகு வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 296 புள்ளிகள் சரிந்து 82,270 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 98 புள்ளிகள் குறைந்து 25,321 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் வீழ்ச்சியடைந்து ஒரு சவரன் 1,26,800 ரூபாயாகவும், 1 கிராம் தங்கம் 15,850 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 405 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ள நிலையில் எரிசக்தி ஏற்றுமதி குறித்து இந்திய எண்ணெய் நிறுவனங்களுடன் அமெரிக்க குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. பாஜகவுடன் இருக்கும் அனைவருமே ஊழல்வாதிகள் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அணு ஆயுத ஒழிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு அழைப்பு விடுத்துள்ள ட்ரம்ப் மறுபுறம் படைகளை குவித்து வருவதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.